அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் திருப்பூரில் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். எங்களுக்கு மாலை வேலை முடிந்ததுமே நானும் அவனும் பாருக்கு போய் நல்லா குடிச்சிட்டு அவனோட வீட்டுக்கு போவோம். என் நண்பனுக்கு ஒரு அண்ணனும் இருந்தான். அவனுக்கு திருமணமாகி 2 வருஷமாக குழந்தையே பிறக்கலை. என் நண்பனோட அண்ணி பேர் சந்திரா. அவங்களுக்கு 25 வயசு ஆகுது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. நானும் அவங்கள அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். நான் நைட்டு என் நண்பன் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் நண்பன் எங்கள் கம்பெனியில் வேலையை விட்டுட்டு வேறு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டான். ஆனாலும் நாங்கள் தினமும் மாலையில் பாரில் சந்திப்போம். இரவு அவனோட வீட்டில் ஜாலியாக பேசிட்டு நான் என் ரூமுக்கு வந்துடுவேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை நானும் அவனும் பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவனும் டேய் எனக்கு ஒரு உதவி செய்வான்னு கேட்டான். சொல்லுடா, கண்டிப்பாக செய்கிறேன், என்னன்னு சொல்லு என்று சொன்னேன். அதுக்கு அவனும் மச்சான், நேற்று காலையில் என் அம்மாவுக்கும் அன்னிக்கும் செம சண்டைடா. அண்ணியும் என் அண்ணன்கிட்ட கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போயிட்டு வரான்னு இருக்கேன்னு கேட்டாங்க. அவனும் ஓகே சொல்ல நானும் என் கம்பெனியில் கேட்டேன்டா. வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பழைய கம்பெனியில் வேலை கேட்டு சொல்லுடான்னு சொன்னான். உடனே நானும் என் கம்பெனி ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவரோ சரி வசந்த், அவங்களுடைய ஆதார் கார்டும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நாளைக்கே வேலையில் சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டாரு. நானும் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்ககிட்ட சொன்னேன். என் நண்பனும் இதை கேட்டதும் சந்தோஷப்பட்டான். ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொன்னான். அப்புறம் நாங்கள் குடிச்சு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போக அவனோட அண்ணியும் தம்பி வேலை கேட்டிங்களான்னு கேட்க அவனும் வசந்த் கம்பெனியில் வேலை இருக்குது, நாளைக்கே சேர்ந்துக்கங்கன்னு சொன்னான். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ணியும் சரிடான்னு சொல்ல அப்புறம் நாங்கள் ஜாலியாக பேசிட்டு அப்புறம் என் ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேன். என் நண்பனும் மச்சான் நாளைக்கு என் அண்ணியை வந்து கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போடான்னு சொல்ல நானும் சரிடான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். மறுநாள் காலையில் நானே கிளம்பி என் நண்பன் வீட்டுக்கு போக என் நண்பனோட அண்ணியும் சேலை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க. என் வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்க. நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன அண்ணி சண்டை உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்குன்னு கேட்டேன். அதுக்கு டேய் எனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுதுடா, இன்னும் குழந்தை பெற்றுக்கல, சண்டை போட்டாங்க, அதான் யோசித்தேன் நாம் வேலைக்கு போயிட்டா நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம், இனிமேல் சண்டை போட மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அண்ணி அப்படியா, சரி அண்ணி, குழந்தை கடவுள் கொடுக்கும் வரம், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும், சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும், சிலருக்கு லேட்டாக கிடைக்கும் அப்படின்னு நானும் சொன்னேன். அவளும் சரிடான்னு சொல்ல நானும் சிறிது நேரத்திலேயே என் கம்பெனிக்கு போனோம். போய் ஹெச்ஆர்கிட்ட இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் வேலைக்கு சேர்க்க அப்புறமா நான் அவங்கள காலை மாலை வேலைன்னு கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். இப்படி அடிக்கடி நாங்கள் 2 பேரும் சந்தித்ததால் எங்களுக்குள்ள நெருக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் ரெட்டை அர்த்தத்தில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தோம். அண்ணியும் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் காலையில் அவங்கள நான் வேலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களே டேய் எனக்கு நாளைக்கு 3ஆம் ஆண்டு கல்யாண நாளுடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அண்ணின்னு சொன்னேன். அவங்களோ தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியான்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் அண்ணி சொல்லுங்கள், என்ன உதவி வேணும், என்ன உதவி உங்களுக்கு பண்ணணும்னு நான் தயாராக இருக்கேன், என்னன்னு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்திலே சைலண்ட் ஆகிட்டாங்க. நானும் சொல்லுங்கள் அண்ணி, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் திரும்ப கேட்டேன். அப்போ அண்ணி சொன்னாங்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் வெளிப்படையாக கேட்குறேன், ஆனால் நீ என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே, என்னவா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நானும் அமைதியாக இருந்தேன். அதன் பிறகு இந்த விஷயத்தை நீ வேறு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட சத்தியம் வேலை வாங்கிக்கிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த விஷயத்தை ஓப்பனாக கேட்டாங்க. எனக்கு ஒரு குழந்தை வேணும்டா, குழந்தை வர எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. உன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை வேணும், நீயும் நானும் சேர்ந்து இருப்போமான்னு கேட்டாங்க. எனக்கு இது ஷாக்காக இருந்துச்சு. எனக்கும் அண்ணி மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் அதை முதல்ல வெளிக்காட்டிக்கல. நானும் அதிர்ச்சியாக இதை கேட்குற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி நடித்தேன். ஒரு கட்டத்தில் ஓவராக நடித்து கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நானே சரி அண்ணி, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன், எப்போ நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன். நாளைக்கு எனக்கு திருமண நாள்டா, நாளைக்கு நாம் வேலைக்கு போகாமல் ரூமுக்கு போய் நம்ம சேர்ந்துருவோம், ஆனால் நாம் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்க அண்ணின்னு சொல்லிட்டேன். ஏன் இந்த திடீர் முடிவுன்னு நான் கேட்டேன். அப்போது டேய் நேற்று நைட்டு என் மாமியார் கூட சண்டைடா,
அவங்க குழந்தை பெற்றுக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கடி இருக்கேன்னு ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன் அண்ணன் கண்டுக்காமல் தூங்கிட்டு இருக்காருடா. எனக்கோ செம கோபம். அதான் யாருன்னு தெரியாதவன் கூட படுத்து குழந்தை பெற்றுக்கிட்டா அவன் நாளைக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணுவான். அதான் யோசித்தேன் உங்ககிட்ட இதை கேட்கலான்னு. உனக்கு சம்மதமானு கேட்டாங்க. அண்ணி, எனக்கு சம்மதம்தான். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கங்க, பின்னாடி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நானும் சொன்னேன். அவங்களும் சரிடான்னு சொல்ல, அப்புறம் அன்று வேலையை முடிச்சுட்டு என் நண்பன் வீட்டுக்கு போய் ஜாலியாக பேசிக்கிட்டு நான் என் ரூமுக்கு கிளம்பிட்டேன். மறுநாள் காலையில் என் நண்பன் வீட்டுக்கு போய் அண்ணியை பிக்கப் பண்ண போனேன். என் நண்பனோட அண்ணியோ புத்தம் புதுவு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அன்னைக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. அவங்களோ என்னடா என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க என்று சொல்லி வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்க. நான் உடனே, அண்ணி, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் கல்யாண நாளை நீங்கள் கொண்டாடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் சிரித்தாங்க. அதன் பிறகு நான் பைக்கில் அவங்கள வந்துட்டு இருக்கும்போதே திரும்பவும் விஷயத்தை கேட்டேன். அண்ணி, நல்லா யோசிச்சிட்டிங்களா? நான் கம்பெனிக்கு போகவா இல்லை என் ரூமுக்கு போகவான்னு கேட்டேன். நானும் நைட்டு ஃபுல்லாக நல்லா யோசிச்சிட்டேன்டா, நீ உன் ரூமுக்கே போடான்னு சொன்னாங்க. நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே என்னுடைய ரூமுக்கு போனேன். உள்ளே போனதுமே அண்ணி சோபாவில் உட்காந்தாங்க. ஆனால் நானும் போய் சரக்கு, சைடிஷ்ஷு, கலரு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்தேன். இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆனாங்க. எப்படிடா உன்னால் மட்டும் காலையிலேயே குடிக்க முடியுதுன்னு கேட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்புறமா நீங்கள் சொன்னதுக்காக நாம் அதை செய்யலாம் அப்படின்னு நானும் சொன்னேன். சரிடா, சீக்கிரமாக குடிச்சு முடியலான்னு அண்ணியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சமாக லைட்டாக குடித்தேன். அதன் பிறகு அண்ணியை எதற்காக நான் என்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தனோ அந்த விஷயம் எனக்கும் அண்ணிக்கும் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அன்னிக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. நான் கூட இவ்வளோ நாளாக குறை எனக்கு தான் இருக்குமோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் உங்கூட இருக்கும்போது தான் என் கணவனுக்கு தான் குறை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நீ என் கூட எவ்வளோ நேரம் இருந்த, ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, கொஞ்ச நேரத்திலே முடிச்சிடுவார். நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு பல தடவை கூட்டிகிட்டு பார்த்தேன். ஆனால் அவரோ எனக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், நீ ஒரு நல்ல டாக்டராக போய் பாருன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ நான் உங்கூட இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சது, பிரச்சனை எனக்கு இல்லை, என் கணவனுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நானும் அண்ணியும் அன்னைக்கு பல தடவை உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு எப்போதும் போல் அவங்கள கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு என்னுடைய ரூமுக்கு வந்தேன். மறுநாளும் நான் வழக்கம் போல் அண்ணியை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அவங்களும் எப்போதும் போலவே கிளம்பி வந்தாங்க. நானும் அண்ணியும் அன்னைக்கு கம்பெனிக்கு போனோம், வேலை பார்த்தோம். அதே போல் சாயந்தரம் அண்ணியை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ அண்ணி சொன்னாங்க, போகும்போது உன்னுடைய ரூமுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் இன்றைக்குமா, அப்போ வீட்டில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் ஒரு 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு அண்ணியை மறுபடியும் என்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அன்றைக்கி நானும் அண்ணியும் சுமார் 1 மணி நேரம் மாறி மாறி உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு வழக்கம் போல் அவங்கள எப்படி வீட்டில் கொண்டு விடணும் அதே மாதிரி கொண்டு போய் விட்டேன். அப்போ மாமியார் ஏன் என்னாச்சு இன்றைக்கி லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அண்ணியும், இல்லை இப்போது கம்பெனியில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் எப்போவும் தினமும் இப்படி 1 மணி நேரம் லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போது அண்ணி தினமும் என் கூட 1 மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். எனக்கும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு. அதன் பிறகு இதையே நாங்கள் தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். தினமும் கம்பெனி முடிச்சுட்டு 1 மணி நேரம் என் ரூமுக்கு போயிட்டு தான் அண்ணியோட வீட்டில் கொண்டு போய் அவங்கள நான் ட்ராப் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் செல்ல ஒரு கட்டத்தில் அண்ணி எங்கூடவே இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, எங்கூடவே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க மீது இருந்த மோகத்தின் காரணமாக எனக்கும் அந்த ஆசை ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செஞ்சுக்கலான்னு நாங்கள் யோசித்தோம். இதுக்கு இடையராக இருக்கக்கூடிய அண்ணனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டோம். அதன் பிறகு அண்ணனை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டமிட ஆரம்பித்தோம். அப்போ தான் அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல் நானும் அண்ணியும் வேலையை முடிச்சுட்டு என் ரூமில் உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ அண்ணி கேட்டாங்க, உன் அண்ணனை எப்படா கொலை செய்ய போகிற, ஏதாவது பிளான் வச்சுருக்கியா, ஏதாவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம், நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அண்ணன் எப்போவுமே வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரும். இதனால் நான் இன்றைக்கி நைட்டு போய் அண்ணன் வர வழியில் மறைவான ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க போகிறேன். அண்ணன் வந்ததுமே பின்பக்கமாக போய் அவருடைய தலையில் இரும்பு கம்பியால் அடிக்க போகிறேன். அப்போ அவர் நிலை குலைந்து கீழே விழுந்துருவார். இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு யாரும் வராங்களான்னு பார்த்துட்டு மீண்டும் அவரை அடித்து அவரை கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆக போகிறேன். நான் போகும்போது ஃபோன் எதுவுமே கொண்டு போக மாட்டேன். அப்போ தான் நானும் மாட்ட மாட்டேன். போகும்போது நான் மாஸ்க் போட்டு போக போகிறேன். யாராவது பார்த்தா கூட என்ன அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என் முகத்தை மூடிட்டு தான் போக போகிறேன். இப்படி பண்ணால் நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை,
நம்மளுடைய தகாத உறவு அண்ணனுக்கு இன்னும் தெரியாது. அண்ணனுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. அதனால் அண்ணனை இப்போயே நம்ம கொலை செஞ்சால் தான் உன் மேலேயும் சந்தேகம் வராது, என் மேலேயும் சந்தேகம் வராது. அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அண்ணியும் ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமாகவே என் கணவனை போட்டு தள்ளு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி தினமும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணியை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு அண்ணனை கொலை செய்கிறதுக்காக வேக வேகமாக என்னுடைய ரூமுக்கு வந்தேன். வந்ததுமே இரும்பு கம்பி, முகமூடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புனேன். கிளம்ப நேரம் பார்த்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னடா இது ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்தா என் ஃப்ரெண்டு தான். மச்சான் எங்கடா இருக்க, நான் ஒரு ரூமுக்கு தானே வந்துட்டுருக்கேன், வா நம்ம போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஏடா இது இவன் வேறு வரானே, இப்போ போனால் நான் சரிப்பட்டு வராது, நாமளும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பலை. எப்போவுமே நானும் என் ஃப்ரெண்டும் தான் கம்பெனி முடிச்சுட்டு வந்த பிறகு ஒன்றா ஜாலியாக ஊர் சுற்றுறது, சரக்கு அடிக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு போய் பேசி ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். திடீர்னு இப்படி நான் மட்டும் தனியாக போனால் அவனுக்கு சந்தேகம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு என் மேலே சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இந்த பிளானை நான் கைவிட்டேன். நான் எப்படியும் அண்ணனை இன்றைக்கி கொலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போன அண்ணி ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நானும் அண்ணனை கொலை செய்ய போகலை. என் நண்பனோட வழக்கம் போல் பாருக்கு போய் சரக்கு அடிக்க போயிட்டேன். கொஞ்ச நேரத்திலே அண்ணனும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணன் வீட்டுக்கு போனதுமே அன்னைக்கு பெரிய அதிர்ச்சி. இன்றைக்கி எப்படியும் அண்ணனை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. உடனே அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னாச்சு, ஏன் இன்றைக்கி எதுவுமே பண்ணலையா, பிளான் சொதப்பிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஆமாம் அண்ணி, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டான், நான் கிளம்புற நேரம் பார்த்து ஃபோன் அடித்தான், நான் உன் வீட்டுக்கு தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான், அதனால தான் நான் கிளம்பி போகல, வேறு வழி இல்லாமல் அவனோட நான் இப்போ பாரில் சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பிளான் மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி அண்ணையும் வருத்தப்பட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் எப்படி அண்ணனை கொலை செய்யலாம், என் ஃப்ரெண்டு இல்லாத நேரத்தில் மட்டும்தான் அண்ணனை கொலை செய்ய முடியும். அப்போ என் ஃப்ரெண்டு இல்லாத நேரத்துக்காக, இல்லாத நாளுக்காக நானும் அண்ணியும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் தினமும் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் ரூமில் நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு தான் வந்தோம். அதன் பிறகு ஒரு நாள் அண்ணியே எனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு சென்னையில் கல்யாணமா, அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணுமா. ஆனால் அவருடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அவருடைய கணவன் அதாவது அண்ணனுக்கு கம்பெனியில் வேலையாம், அதனால் அவராலையும் போக முடியலையாம். அதனால் என் ஃப்ரெண்டை தான் கம்பல் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வான்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் அவன் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக சென்னைக்கு கிளம்பிடுவான். அதனால் இன்றைக்கி நைட்டு நீ மட்டும் தான் தனியாக இருப்ப, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணனை கொலை செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி, இன்றைக்கி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்றைக்கி எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முடிவோடு இருந்தேன். நானும் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். அந்த சமயம் பார்த்து மறுபடியும் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். ஏடா இது திரும்ப ஃபோன் பண்ணுறானே, ஒருவேளை ஊருக்கு போகலையோ அப்படின்னு சொல்லி நானும் ஃபோன் அட்டன் பண்ணேன். என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். டேய் நான் இன்றைக்கி சென்னைக்கு போகிறேன்டா, நானும் தெரியாத மாதிரி கேட்டேன். சொல்லுடா அப்படியா, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்க, ஒரு கல்யாணம் இருக்குது, அதனால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொன்னான். சரிடா போயிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இல்லைடா என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன், என்னை விட்டுட்டு நீ வாயேன் அப்படின்னு சொன்னான். நானும் மறுக்க முடியாமல் சரிடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கொண்டு போய் பஸ் ஏற்ற போனேன். ஆனால் பஸ் ஏற்ற போகும்போது பஸ்ஸு கிளம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் அன்னைக்கு அண்ணனையும் எஸ்கேப் ஆகிட்டார். அண்ணனை கொலை செய்ய முடியல. நானும் வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தேன். அப்போது அண்ணி பாத்ரூமில் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னாச்சு, இன்றைக்கி அண்ணனை போட்டு தள்ளியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நானும் இந்த விஷயத்த சொன்னேன். உங்கள் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என்னை பஸ் ஏற்ற வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போனால் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, அதனால் திரும்ப சீக்கிரமாக வர முடியல, அதனால தான் அண்ணனை இன்றைக்கி கொலை செய்ய முடியல அப்படின்னு நானும் சொன்னேன். அப்போ தான் அண்ணி இன்னொரு பிளான் சொன்னாங்க. அதாவது எப்போவும் என்னோடய மாமியார் என்கிட்ட குழந்தை இன்னும் பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுவாங்க. உடனே நானும் போய் என் கணவன்கிட்ட இந்த மாதிரி நான் பிரச்சனை பண்ணால் என் கணவனும் டென்ஷன் ஆகி வெளியே போய் சரக்கு அடிக்க போயிடுவார். சரக்கு அடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வருவார். அதனால் இப்போது நான் என் கணவன்கிட்ட வேணுன்னே நான் சண்டை போட போகிறேன். என் மாமியார் பக்கத்து ரூமில் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்காங்க. அதனால் நானும் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக என் கணவனை அவமானப்படுத்தும் விதமாக நான் பேச போகிறேன். எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க உங்களுக்கு வக்கில்ல, நீங்களாம் ஒரு ஆம்பளையா அப்படி இப்படி நான் பேச போகிறேன். இதனால் என் கணவனுக்கு கோபம் வரும், அவரும் கோபமாகி வெளியே சரக்கடிக்க வருவார். அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தி அவரை கொன்னுடு, யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொன்னாங்க. நானும் இது நல்ல ஐடியாவாக இருக்க அப்படின்னு சொல்லி நானும் ஓகே சொல்லிட்டேன். சொன்னது போலவே அண்ணியும் வெளியே வந்ததும் அண்ணன்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. சத்தம் அதிகமாக கேட்காம
அவங்களோட சண்டை போட ஆரம்பித்தாங்க. நீலாம் ஒரு ஆம்பளையா, 3 வருஷம் ஆகி எனக்கு நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியலையே, அவன் எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டான், அப்படி இப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு பேசி அவனை அசிங்கப்படுத்தினாங்க. இதனால் கோபமான அண்ணன் அப்படியே சரக்கடிக்குன்னு சொல்லி வெளியே வந்துட்டார். நானும் பாரில் போயெல்லாம் தேடி தேடி பார்த்தேன், அண்ணன் எங்கேயுமே இல்லை. என்னடா இது, கண்டிப்பாக அண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நானும் அண்ணனை போய் பாரெல்லாம் தேடி பார்த்தேன், ஒயின் ஷாப்லாம் தேடி பார்த்தேன், எங்கே தேடியுமே கிடைக்கல. உடனே நான் அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், அண்ணன் எங்கேயுமே இல்லையே, எங்கே போனார், வழக்கமாக எங்கே வச்சு சரக்கு அடிப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அண்ணியோ, எனக்கு தெரியாதே, அண்ணன் எங்கே வச்சு சரக்கு அடிப்பார்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் இன்னொரு ஐடியா கொடுத்தேன். அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை, அதனால் அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார், இப்படி போனார்னா அவர் நைட் வரும்போது சரக்கு அடிச்சு தான் வருவார், ஆனால் இவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கும் வரலை, அவர் எங்கே இருக்கார், அவர் வருவாரா வரமாட்டாரா, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, நான் கதவை மூடிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க. அவன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்டு உங்ககிட்ட சொல்லுவான், நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவரை கொலை செஞ்சிட்றேன் அப்படின்னு நானும் சொன்னேன். உடனே அண்ணியும் சரி, நான் உடனே உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது போலவே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. உன் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு, அதனால் உன் அண்ணன் வெளியே போனவர் இன்னும் வீட்டுக்கே வரலை, எங்கே போனார் என்ன ஆனார்னு ஒன்றுமே தெரியல. உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வீட்டுக்கு வருவார், எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு, நான் கேட்டேன் மாதிரி நீ கேட்காத, நீயா சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசி இந்த விஷயத்தை எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே போலவே அவனும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் எங்கே இருக்க, வீட்டில் இருக்கியா, என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் கேட்கும்போது அவருடைய அண்ணனும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த பில்டிங்கில் தான் நான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை அண்ணிக்கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். உடனே அண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் இன்றைக்கி அவருடைய கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போனேன். அங்கே அண்ணன் செம மது போதையில் இருந்தார். அவர் சுயநலவை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, எதிரில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிட்டு இருந்தார். இதனால் இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இதை நான் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு துணியை எடுத்து அண்ணனோட வாயை நல்லா இறுக்கமாக கட்டினேன். அப்போ தான் நான் அடிக்கும்போது அண்ணன் கத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இரும்பு கம்பியால் ஓங்கி அவருடைய தலையிலேயே திரும்ப அடித்தேன். நான் அடித்த அடியில் ரத்தமே வெளியே வந்துட்டு, அதன் பிறகு அங்கிருந்து அந்த துணியை அவுத்துட்டு அந்த துணியை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். காரணம், இந்த துணியை வச்சு என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு என்னுடைய வீட்டுக்கும் வந்துட்டேன். யாரும் என்னை பார்க்கவும் இல்லை. அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணிக்கிட்ட நான் மெசேஜ் அனுப்பிட்டேன், அண்ணனுடைய கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே அண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதன் பிறகு அண்ணியும் அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில் அந்த 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 பாழடைந்த பில்டிங்க்கு வந்த சில ஆட்கள் அண்ணன் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இந்த தகவலை அண்ணிக்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட அண்ணியும் மாமியாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. அண்ணியும் எதுவுமே தெரியாதது போல் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து தன்னுடைய கணவனின் உடலை கட்டி பிடிச்சு கதறி அழுதாங்க. இவங்களை யாருங்க இப்படி பண்ணா, எந்த படுபாவி இப்படி பண்ணா, போதையில் இப்படி சண்டை போட்டுட்டு இப்படி அநியாயமாக அவங்கள கொண்டுட்டானே அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ட்ராக்கை அண்ணி மாற்றி விட்டாங்க. இது மது போதையில் நடந்த தகராறால் நடந்த கொலை மாதிரி அண்ணி சித்தரிச்சாங்க. நானும் அண்ணி நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்திலே இருந்துட்டு வருத்தப்படுறது போல் நானும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட என்னுடைய நண்பனும் துடிதுடிச்சு போயிட்டான். அவன் கல்யாணத்துக்காக போயிருந்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு கல்யாணத்திலேயே பாதியிலிருந்து வேகமாக ஊருக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தான். அதன் பிறகு போலீஸாருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீஸாரும் சம்பவ இடத்திற்கு தடயங்கள் எல்லாம் சேகரித்தாங்க. அண்ணனோட பாடியையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு போலீஸார் வழக்கு பதிவு செய்து கொலை தொடர்பாக விசாரணையும் மேற்கொண்டாங்க. இதற்கிடையில் தான் மாமியார் அன்னிக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எப்போ அவன் வெளியே போனால், நான் இருக்கும்போதே அவன் வீட்டுக்கு வந்துட்டானே, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டீங்களே, பின்ன எப்படி அவன் வெளியே போனான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணியும், இல்லை எங்களுக்கு குழந்தை இல்லைல்ல, இதனால் நாங்கள் இது விஷயமாக பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போது அவருக்கு கோச்சிக்கிட்டு வெளியே கிளம்பி போனார் அப்படின்னு அண்ணி சொன்னாங்க. உங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சா? எனக்கு சத்தமே கேட்கலையே, நானும் வீட்டில் தானே இருந்தேன், நீங்கள் 2 பேர் சண்டை போட்டது எனக்கு காதலே விழலையே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் சண்டை தான் போட்டோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் உங்களுக்கு காது சரியாக கேட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணி மழுப்புனாங்க. இப்படி மாமியார் அண்ணன் வெளியே போன விஷயத்த அண்ணி சொல்லாததும், நைட்டு ஃபுல்லாக அவர் வரவே இல்லை ஒரு விஷயத்த காலையில் கூட மாமியார்கிட்ட சொல்லாததால் அவங்க அண்ணி மீது தான் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இதனால் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், என்னுடைய மகனுடைய மரணத்தில் என் மருமகளுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாமியார் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு புகார் அளிச்சிட்டாங்க.
இதை நானும் அண்ணியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிறகு அவங்க அளித்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்தாங்க. அண்ணியை கூப்பிட்டு விசாரணை செய்யும்போது அண்ணியும் அதே தான் போலீஸுக்கிட்டையும் சொன்னாங்க. நைட்டு எங்களுக்குள்ளே இந்த குழந்தை விஷயமா பிரச்சனை வந்துச்சு, அதனால் அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போனார். அவர் வழக்கமாக இந்த மாதிரி போனான்னா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி தான் நான் நேற்றும் வருவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நேற்று எனக்கு சரியான தலைவலி, நானும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டேன். காலையில் எந்திக்கும் போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி எப்படியோ சொல்லி சமாளித்தாங்க. ஆனால் போலீஸாருக்கு அதன் பிறகு தான் அண்ணி மீது பயங்கரமான சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு போலீஸார் அண்ணியுடைய செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் அண்ணி நைட்டு எனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் அதில் இருந்துச்சு. எனக்கு கால் பண்ணி பேசின விவகாரமும் தெரிஞ்சுது. அதன் பிறகு இந்த நம்பர் யாருடையது அப்படின்னு விசாரிக்கும் போது நானும் போலீஸார்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதன் பிறகு போலீஸார் அன்னிக்கிட்ட தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த ஆதாரங்கள் எல்லாம் முன் வச்சு கேட்கும்போது தான் அண்ணியால் சமாளிக்க முடியல. அதன் பிறகு அவங்க அனைத்து விஷயங்களையும் ஒத்துக்கிட்டாங்க. எங்களுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால் தான் அவருக்கு எங்கள் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவரை கொலை செஞ்சுட்டா எங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்பதால் நாங்கள் இப்படி ஒரு திட்டமிட்டு அவரை கொலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட போலீஸாரே அதிர்ச்சி ஆனாங்க. அன்னியும் நானும் தகாதவர்கள் இருக்கிற விஷயத்தை அறிந்து மாமியாரும் என் நண்பனும் ஷாக் ஆனாங்க. அட பாவிகளா, இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தையே செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி என் நண்பன் என் மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தான். போலீஸார் எங்களையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி எங்களை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் பரிசோதனையும் செஞ்சாங்க. அப்போது மருத்துவமனையில் பரிசோதனை செய்யும்போது அண்ணி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொன்னாங்க. இதை கேட்ட அண்ணி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா தெரியாமல் சோகமான முகத்தோடையே இருந்தாங்க. அதன் பிறகு எங்கள் இருவரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிட்டாங்க.